ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரம் சாதாரண மரம் இல்லை. கிராமத்தில் இருக்கும் எல்லாருக்கும் அது ஒரு நண்பன் மாதிரி. காலை நேரத்தில் பறவைகள் வந்து பாடும். மதிய வெயிலில் மக்கள் அதன் நிழலில் ஓய்வெடுப்பார்கள். குழந்தைகள் அதன் கிளைகளில் ஊஞ்சலாடுவார்கள். அந்த கிராமத்தில் அரவ் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு அந்த மரம் பிடிக்காது. இந்த மரம் இவ்வளவு இடம் எடுத்துக்கிட்டு இருக்கு, இதை வெட்டிட்டா இங்க பெரிய கடை கட்டலாம் என்று அவன் அடிக்கடி சொல்வான். ஒரு நாள் கிராமத்தில் புதிய வியாபாரி ஒருவர் வந்தார். இந்த மரத்தை வெட்டிட்டா நான் பெரிய மால் கட்டுறேன் என்றார். சிலர் ஆசைப்பட்டார்கள். கிராமம் வளர்ச்சி அடையும் என்று நினைத்தார்கள். ஆனா ஒரு வயதான தாத்தா மட்டும் அமைதியாக சொன்னார், இந்த மரம் வெறும் மரம் இல்லை, இது நம்ம ஊரின் மூச்சு. யாரும் அதை கவனிக்கவில்லை. அடுத்த வாரமே அந்த பெரிய ஆலமரம் வெட்டப்பட்டது. முதல் நாள் எல்லாரும் சந்தோஷம். ஆனா சில நாட்களில் வெயில் அதிகமாகியது. பறவைகள் வரவே இல்லை. காற்றே சூடாக மாறியது. மழை பெய்த நாள் மரத்தின் வேர் இல்லாததால் மண் சரிந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. குழந்தைகள் விளையாட இடமே இல்லை. மக்கள் நிழல் இல்லாமல் அவதிப்பட்டார்கள். அப்போதுதான் அரவ் உணர்ந்தான், ஒரு மரம் வெறும் மரம் இல்லை, அது நிழல், காற்று, மழை, உயிர். அவன் மிகவும் வருந்தினான். அடுத்த நாள் முதல் அரவ் ஒரு சிறிய செடியை நட்டான். அதை பார்த்து மற்ற குழந்தைகளும் செடிகள் நட்டார்கள். ஒரு வருடம் கழித்து அந்த கிராமம் மீண்டும் பசுமையாக மாறியது. அப்போது அந்த தாத்தா சிரித்து சொன்னார், நாம் மரங்களை காப்பாத்தினா மரங்கள் நம்ம வாழ்க்கையை காப்பாத்தும்.